ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், நாம் எப்படி தேட வேண்டும் என்று நான் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு. முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, அதிகாலையில் நாம் எழுந்த உடனே நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனோடு பேசுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். அதிகாலையில் நாம் எழுந்து கொள்ள வேண்டும். அருமையான தாவீது 119வது சங்கீதத்திலே சொல்லுகிறான், 147 148 வசனங்களிலே, குறித்த ஜாமத்திற்கு முன்பாக விழித்து கொள்ளும்படி என் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், என் வாசல் படியிலே நித்தம் விழித்திருந்து என் நிலை கதவருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலையிலே நாம் உலக பிரகாரமான மனிதர்களோடு பேசாதபடிக்கு நாம் ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம் கைகள் தொட வேண்டியது உலக பிரகாரமான பொருட்களை அல்ல. எந்திரிச்சோடனே ஒரு ஃபோன் எடுக்கிறது அல்லது ஒரு பால் பாக்கெட் எடுத்து காஃபி போட்டு குடிக்கிறது அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் கைகள் தொட வேண்டியது வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை எடுத்து நாம் தியானிக்க ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக மாறுகிறோம். மூன்றாவதாக, நாம் ஒவ்வொரு வாரமும் பரிசுத்தமான நாளிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆலய ஆராதனைக்கு ஒரு 5 நிமிடம் முன்பாகவே நாம் ஆலயத்திற்குள் சென்று விட வேண்டும். வானம் எனது சிம்மாசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவர் அவரை ஒரு ஆலயத்திற்குள்ளாக அடக்கி வைக்க முடியாது. நாம் போய் ஆயத்தத்தோடு பாடி ஆராதித்து துதிக்கிற வேளையிலே அவருடைய மகிமை என்னும் பிரசன்னத்தினாலே அவர் உள்ளே பிரவேசித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். யாரோ ஒரு சிலர் போய் கைத்தட்டி பாடி அவருடைய பிரசன்னத்தை இறக்கி வைத்திருந்தால் நாம் பாதியில் போய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் முதலாவதாக சரியான நேரத்திற்கு ஆலயத்திற்கு போக வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் நாம் அந்த ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வருமானங்களிலே ஒரு பகுதி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். தாவீது சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் உம்மாலே ஆகும், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு வருகிற வருமானம் ஆண்டவர் கொடுக்கிறது. அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, 5ஆவதாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்த இயேசுவை ஒரு நாளைக்கு ஒருத்தரிடத்துலையாவது நம்ம சொல்லணும். நம்ம ஒரு நல்ல ப்ளவுஸ் ஒருத்தவங்க தச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த அக்காட்ட போய் தைங்க, நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம் வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை காப்பாற்றி வருகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஒரு நாளைக்கு ஒருத்தரிடத்துலையாவது நம்ம சொல்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த 5 காரியங்களை நம் வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக மாறுவோம். இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு கடையில் போய் இட்லி வாங்குகிறோம் அப்படின்னா 4 இட்லி கொடுங்கன்னொடனே அவங்க உடனே சட்னி சாம்பார் எல்லாம் எத்தனை ரக சட்னி இருக்கோ எல்லாம் வச்சு கட்டி கொடுக்குறாங்க. அப்போது இட்லின்னு கேட்டோன்னே இவ்வளோ பொருள் வருது. அது மாதிரி நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது இந்த இம்மைக்குரிய மரிமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு
அதிகாலையில் எழுந்து உம்மோடு பேசவும், அதிகாலையில் உம்முடைய வேதத்தை எடுத்து வாசிக்கவும், ஒவ்வொரு வாரமும் பரிசுத்தமான நாளை அசட்டை பண்ணாதபடிக்கு சரியான நேரத்திற்கு நாங்கள் தேவாலயத்திற்கு செல்லவும், எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற வருமானத்தின் ஒரு பகுதியை உமக்கு கொண்டு போய் காணிக்கையாக செலுத்தவும், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனிடமாவது இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்படி நாங்கள் செய்கிற வேளையிலே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக மாற தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். உடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.